Hi everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல இன்னைக்கு என்ன மாதிரியான ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ரெசிபியான ரோட்டுக்கடை காளான் மசாலா எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எல்லாரும் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபிஸை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அதுல ரோட்டுக்கடை காளான் மசாலாவை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அதோட டேஸ்ட் அந்த லெவலுக்கு ரொம்பவே சூப்பரா அட்டகாசமா இருக்கும். ஆனா ரோட்டுக்கடைகள்ல நம்ம வாங்கி சாப்பிடுறப்போ அவங்க மஷ்ரூம் வச்சு செய்றாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க மஷ்ரூம் யூஸ் பண்ணி பண்றது கிடையாது. கோஸ் மட்டும் தான் வச்சு இந்த ரெசிபியை பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கோஸ் கூடவே மஷ்ரூமையும் சேர்த்து வச்சு இந்த ரெசிபியை அதே மாதிரி டேஸ்ட்ல எப்படி அட்டகாசமா செய்யலாம்ன்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஈவினிங் டைம்ல சூடா சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ரொம்ப அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லணும். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற இந்த மாதிரியான டிஃபரெண்டான ரெசிபிஸ் உடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்லயே ரொம்ப டேஸ்டா செய்யலான்றதை இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 200 கிராம்ஸ்ல மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியா பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அப்பதான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை எப்படி கட் பண்ணலான்றதை இந்த வீடியோல நான் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் உடைய அடியில இருக்கிற அந்த தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா மொத்தமா சேர்த்து வச்சு இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ண மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையுமே நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்ல கோஸையும் இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோஸையும் மஷ்ரூமையும் ரெண்டுத்தையும் ஒரே பவுல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும், அதுக்காக தான். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமா நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு மைதா தான் சேர்க்கணும். கோதுமை மாவு சேர்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வரவே வராது. நமக்கு ரோட்டு கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கணும்னா நீங்க மைதா மாவு தான் ஆட் பண்ணணும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் அதாவது சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி பிசையணும். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மஷ்ரூம்லேயும் சரி கோஸ்லேயும் சரி நல்லா பிசைய தண்ணி விடும். அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா நீங்கள் அழுத்தி நல்லா பிசைங்க. இந்த மாதிரி பிசைய அதுலேருந்தே தண்ணி வரும். அதுலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டி பீசஸா நீங்க தட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கிரேவி பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ரொம்ப பெரிய பீசஸா போட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை உடைச்சு விடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸா நல்லா தட்டி போட்டுக்க போறோம். இதையே நம்ம பாத்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணி தான் போட போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாமே லைட் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலர்ல வர்ற அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணாலே போதும். ஓவர் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி 2ஆ உடைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவி பண்றப்போ வசதியா இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா உடைச்சு போட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இது அப்படியே கூட நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியா டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே 2ஆ உடைச்சு நான் ஒரு பிளேட்ல வச்சுட்டேன். இப்போ நம்ம கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அதிகமான டேஸ்ட்டில் இருக்கும்.
இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பெரிய தக்காளிக்கு பதிலாக 3 பெரிய தக்காளியாக சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம டொமேட்டோ சாஸ், தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் லெமன் ஜூஸ் அப்படின்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ ஆட் பண்ணுற மாதிரி அப்படின்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, புளிப்பு அதிகமாயிரும். இது கூடவே 1 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 உடச்சி வச்ச இந்த மஷ்ரூமையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடைய மசாலா எல்லாமே இந்த மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காளானோட நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காளானோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காளானை சேர்த்து அந்த காளானும் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் சேர்க்கணும். முதலே கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது கெட்டிமாயிரும். ஸோ குக் பண்ண முடியாமல் போயிடும். அதனால கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. எல்லா மசாலாவும் காளானோடு சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து குக் ஆயிரும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ரோட்டுக்கடை காளான் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் சூடாக சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய ரோட்டுக்கடை காளான் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செய்யறது ரொம்பவே ஈஸி. நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலே செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதே அளவில் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேல் ரோட்டுக்கடை காளான் மசாலாவை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுடலாம். ரோட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை கோஸ் மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு கோஸ் கூடவே மஷ்ரூமையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கிறதுனால ரோட்டு கடைகளில் கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான கூடுதல் சுவையோட இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தையும் இந்த மாதிரி நறுக்கி மேலே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் புது புது ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிற குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஹேசா டேஸ்டி ரெசிபிஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.